கிராண்ட்மாஸ்டர் மல்லிகா விஜயகுமாரி அன்பு வணக்கங்கள். சடாரி சடாரினால என்ன? இந்த பெருமா கோயிலெல்லாம் தலையில் வைப்பா தெரியுமா? சுவாமியோடைய பாதத்தை நம்ம தலை மேலே நம்மளும் ஆசையாக அப்படியே விட்டுட்டு காத்துட்டுருப்போம், எப்படா வைக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சடாரி வைக்கிற பழக்கம் உண்டு. இது 3 சிவன் கோயில்லையும் இந்த மாதிரி வைக்கிறாங்க. பொதுவாக பெருமா கோயிலில் தான் சடாரி வச்சு நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த 3 சிவன் கோயில்லையும் இது மாதிரி சடாரி வைக்கிறாங்க. எந்தெந்த சிவன் கோயில் அப்படின்னு பார்க்கலாமா? ஒன்று காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வரர் கோயில். ஏகாம்பரேஸ்வரர் கோயில் யாரும் போகாமல் இருந்திருக்க மாட்டாங்க, பார்க்காமல் இருந்திருக்க மாட்டாங்க. அந்த கோயிலில் இந்த மாதிரி சடாரி வைக்கிறா. வேற எங்கே வைக்கிறாங்க? காளகஸ்தி சிவன் கோயில். காளஹஸ்திக்கு நிறைய பேர் போவா, என்ன திருமணம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி அங்கே போய் நிறைய பேர் வேண்டிட்டு வரா இல்லையா? அந்த மாதிரி காளஹஸ்தி கோயில்லையும் தலை மேலே சடாரி வைப்பா. அதுக்கப்புறம் சுருட்டப்பள்ளி சிவன் கோயில். சுருட்டப்பள்ளியில் சிவபெருமான் அப்படியே படுத்துன்னு இருக்கிற நிலைமையில் இருப்பார். உங்களுக்கெல்லாம் அந்த அனந்த பத்மநாபர் சயன காலத்தில் இருப்பார். அதாவது அவர் அந்த அழகால விஷத்தை சாப்பிட்டு உடனே அம்பாள் நிமிஷம் தொண்டையை பிடிச்சி இறுக்கி விட்ரு, ஐயோ இதை விட்டு கீழே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ அவருக்கு ரொம்ப டயர்டாகிடும். அதனால் அவர் படுத்துட்டுருப்பார் பார்வதி தேவியோட மடியில். அந்த கோயில்லையும் தலையில் சடாரி வைப்பாங்க. எந்தெந்த கோயிலெல்லாம் சடாரி வைப்பாங்க? காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வரர் கோயில், காளகஸ்தி சிவன் கோயில் மற்றும் சுருட்டப்பள்ளி சிவன் கோயில். இந்த 3 சிவன் கோயில்லையும் சடாரி வைப்பாங்க. ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய்.